ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கோட வீடியோ என்ன பண்ணால், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் தான். அது என்னென்னா சிக்கன் பிரியாணி. ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கின்னு 2 ஏலக்கி, 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு இலை, அப்புறமா ஒரு ஸ்டார் இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு, அப்புறமா 2 சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கின்னு அது நல்லா வதக்கிக்கின்னு, ஸோ அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். இது வெந்துட்டு பிறகு நான் என்ன பண்ணேன், இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு தான் போடணும். எங்ககிட்ட இஞ்சி தீந்து போட்டுருந்துச்சு, அதனால நான் பூண்டு வச்சு தான் பேஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்துக்கினேன். அப்புறமா வந்து நம்ம 3 சைஸு சின்ன மூணு தக்காளி சின்ன சைஸில் நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு பிறகு நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எப்படி வேணும் அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் தான் சேர்த்துன்னுக்கிறேன். அப்புறமா ஒரு கைப்பிடி எவ்வளோ புதினா, ஒரு கைப்பிடி எவ்வளோ கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இது நான் ஆட் பண்ணிக்கினேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணோம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது கொஞ்ச நேரம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து நம்ம ஒரு 1/4 கட்டோரி தான் சேர்த்துன்னுக்கிறேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் தான் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து சிக்கன் 1/2 kg தான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த 1/2 kgக்கு 1/2 kg ரைஸு. ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் இந்த சிக்கன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலையில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் இந்த குக்கர் மூடி வச்சுட்டா அந்த சிக்கனில் தண்ணியெல்லாம் விட்டுரும். தண்ணி விட்டுட்டு பிறகு நான் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறது மறந்துட்டேன். ஸோ அதனால இப்போ மஞ்சாவை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் வந்துட்டு பிறகு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.